மேடம் மேடம் நான் மேனகாவை பார்க்கணும். யார் நீங்க மேடம்? என்ன மேனகாவை பார்க்கணும்னு சொல்றேன்ல. மேடம் மேடம் திரும்ப இங்கே வந்து கலாட்டா பண்றீங்க. கிளம்புங்க இங்க. நான் ஒண்ணு கலாட்டா பண்றதுக்காக வரல. மேனகாவை பார்க்கணும். மேடத்தை பார்க்க முடியாது. முதல்ல கிளம்புங்க. நீங்க யார் சொல்றதுக்கு? மேனகா 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 வெளியில வா. இப்ப நான் இங்க இருந்து சத்தமா பேசணுமா இல்ல உள்ள வரலாமா? Go there. என்ன வேணும்? அத நான் உன்னை கேட்கணும். உனக்கு என்ன வேணும்? புரியல. ஏன் ஆனந்தி என்ன பண்ணா? ஏன் அவளை அப்படி செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? ஏன் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா? நியூஸ்ல பார்த்தேன். ரோட கிராஸ் பண்ண தெரியாம லாரியில அடிபட்டிருக்கு. நோ, நீதான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ட கிரியேட் பண்ணிருக்க. நீ என்ன பைத்தியமா? நான் பைத்தியமா? நீதான் பைத்தியம். உனக்கு தான் பண பைத்தியம். அதான் இந்த மாதிரி அராஜகமா நடந்துட்டு இருக்க. மேனகா, உன்கிட்ட பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், வேர்ல்ட் ஃபேமஸா இருக்கலாம். ஆனா உன்கிட்ட இல்லாத சத்தியம் இருக்கு, நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், என்னோட வழியில நீ வராத, என்னோட கோபத்தை நீ தாங்க மாட்டேன்னு. நீ கேட்கல. நீ அந்த லிமிட்டை இப்ப கிராஸ் பண்ணிருக்க மேனகா. இனிமே நீ நினைச்சாலும் திரும்பி போக முடியாது. ஹேய், என்ன மிரட்ரியா? இப்ப நான் நினைச்சா இந்த இடத்தை விட்டே உன்னால நகர முடியாது, தெரியுமா? முயற்சி பண்ணி பாரு. நீ தாங்க மாட்டே. இத பார், நான் ஒருத்தரை எதிரியா நினைச்சிட்டா அவங்கள அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஆமா, உன் தங்கச்சி ஆனந்தி இருக்கால, அவெல்லாம் எனக்கு ஒரு... இத பார், அவளையெல்லாம் என் எதிரின்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏய், நீ இப்படி எல்லாம் பேசி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நீ நினைக்காத. என்ன பண்ணுவ? இன்னைக்கு தேதியை நீ குறிச்சு வச்சுக்கோ. இனிமே இந்த அபி தான் உனக்கு எதிரி. You just குறுக்க பேசாத. இனிமே இந்த அபியை சமாளிக்கிறதா உன்னோட முழு நேர வேலையா இருக்கும். உன்னோட ஆணவம், பணத்திமிரு எல்லாத்தையுமே நான் அழிச்சு காட்டுவேன். ஏண்டா இந்த அபிகிட்ட மோதணும்னு நினைச்சு நீ வேதனைப்படுவ. கடைசியில என்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்ப. அப்புறம் இந்த நாட்டை விட்டு நீ ஓடி போவ. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீ பாத்துக்கிட்டே இரு. அபி, உன் வாய்ஸ் அவுடால் டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ யார்கிட்ட பேசணும் எனக்கு தெரியல. இது வாய் சவுடாலா, டயலாக்கா, இல்ல நடக்க போற உண்மையான்னு உனக்கு காலம் உணர்த்துண்டி. இத பார், உனக்கு என்ன பத்தி தெரியாது, ஆனா எனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். சந்திப்போம், ஜாக்கிரதையாரு. அவ்வளவுதாண்டி நான் சொல்லுவேன். சொல்லுங்க ஆடிட்டர், திடீர்னு வர சொல்லிருக்கீங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிரும். என்ன சொல்றீங்க? இப்போ உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு?
என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? காரணமா தான் சார் கேட்குறேன், சொல்லுங்க. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் டேர்ம்ஸ் அவ்வளவா சரியில்லை. அவ அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சிட்டு அப்பப்போ பிரச்சனை பண்றா. என் மேல தப்பு இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியும் அவ கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட கூட்டிட்டு போய் காட்டினேன், பிரயோஜனம் இல்லை, பழையபடி தான் இருக்கா. கடைசியில பொறுமை தாங்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினேன். அதுல பயந்துதான் இப்ப கொஞ்சம் அடங்கியிருக்கா. கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். தப்பு பண்ணிட்டீங்க. அவங்க மனசுல உங்களை பத்தின நல்ல அபிப்பிராயத்தை, நல்ல ஒரு மாதிரியான தோற்றத்தை உடனே ஏற்படுத்துங்க. இப்போ அது ரொம்ப அவசியம். ஒன்றும் புரியல ஆடிட்டர். சார், மிகப்பெரிய ப்ராப்ளம். 800 ஏக்கருக்கு மேல உங்க மாமனாரோட தாத்தா சொத்து இருக்கு. அதை அவரு 99 வருஷம் குத்தகை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த குத்தகை காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சம்மந்தம் இல்லாம யார் யார் பேருக்கோ போலி பட்டா தயாரிச்சு அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு நண்பருக்காக பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்தேன் சார். அதுல தான் அந்த விஷயம்லாம் சிக்கிச்சு. தன்னோட தாத்தாக்கு 800 ஏக்கர் நிலம் இருந்தது உங்க மாமனாருக்கே தெரியாம இருந்திருக்கு சார். இப்போ உங்க ஒய்ஃபை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த இடத்த நம்ம மீட்கலாம் சார். சார், இது சாதாரண ப்ராப்பர்ட்டி இல்லை சார், பல 100 கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களுக்கு இருக்கிற சொத்து மதிப்போட பல மடங்கு அதிகம் சார். ஏதோ உங்க நல்ல நேரம் இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே வாரிசு யார் தெரியுமா சார்? உங்க ஒய்ஃப் சங்கீதா மட்டும்தான் சார். இதை எப்படியாவது கொஞ்சம் எழுதி வாங்கிடுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படி எழுதி வாங்க முடியும்? இதுக்கு முன்னாடி எப்படி சார் எழுதி வாங்குனீங்க? அப்போ விஷயங்கள் வேற. என் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தது, நல்ல இமேஜ் இருந்தது, எழுதி கொடுத்துட்டா. அதே இமேஜை இப்போ கொண்டு வாங்க சார். அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு முதல்ல சொத்தை மீட்கணும். அப்படி மீட்டுட்டா அந்த சொத்து அவங்க பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு கையெழுத்தை வாங்கி சொத்தை உங்களோட தான் ஆக்கிடுங்க சார். அதெல்லாம் உங்களோட சாமர்த்தியம் தான் சார். சார், பெரிய ப்ராப்பர்ட்டி சார், விட்டுறாதீங்க சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். முயற்சி பண்றேன். வரேன். நான் போனது இருக்கட்டும். ஆபரேஷன் நடக்கும்போது நீ எங்க போன? வீட்டு வரைக்கும். ஆமா, வீடு எங்காவது ஓடி போயிடும் பாரு. இல்லம்மா. இப்ப ஆனந்தி எப்படி இருக்காமா? இன்னும் மயக்கம் தெரியலம்மா. ரூமுக்கு மாத்திட்டாங்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. உட்காரு, வா. ஆனந்தி, மிஸ் ஆனந்தி, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? யாரை தேடுறீங்க? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸையா? அவங்க எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. கூப்பிடட்டுமா? இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வர சொல்லு. அமைதியா வர சொல்லு. ஓகே டாக்டர். ஆனந்தி மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சிட்டாங்க. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. போய் அமைதியா பாருங்க. சரி வாமா போலாம். Thank you. ஆனந்தி,
ஆனந்தி, இனி கவலை இல்லை ஆனந்தி. கூடிய சீக்கிரமே நலமுடன் நாம் வீடு திரும்பலாம். சரிங்கம்மா, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. வேணும்னா கூப்பிடுறேன், நீங்க எல்லாரும் வெளியில போயிருங்க. டாக்டர், கொஞ்ச நேரம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோமே. ஆமா டாக்டர், நாங்க தொந்தரவு எதுவும் பண்ண மாட்டோம். இல்லம்மா, நீங்க ஏதாவது எமோஷனலா பேச போக அதை கேட்டு அவங்க எமோஷனல் ஆக, அதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான். இல்ல டாக்டர், நாங்க அமைதியா இருக்கோம், எதுவும் பேச மாட்டோம், ப்ளீஸ். சரி, நீங்க எல்லாரும் படிச்சவங்க, புரிஞ்சு நடந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி டாக்டர். ஓகே, தேங்க்யூ நீ டாக்டர். கூட இருந்து கவனமா பாத்துக்க. ஆனந்தி, அழாதம்மா, அதான் நல்லா ஆயிட்டல்ல, இப்ப எதுக்கு அழற? ஆனந்தி, வலிக்குதாடா? ஆனந்திக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் கூப்பிடலாமா? வேண்டாம் மேடம், இவ்ளோ காயம் பட்டிருக்கு, வலி இல்லாமையா இருக்கும். சஜஷன் கொடுத்துருக்கு. பெயின் கில்லர் ரொம்ப கொடுக்க வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூட. கொஞ்ச நேரம் வலி இருக்குமா, அப்புறம் சரியாயிடும். ஆனந்தி, என்னாச்சு? எப்படி இது? பாத்தீங்களா தம்பி? someone tell me, என்னாச்சு? பாருங்கள் தோழரே, உண்மைக்காகவும் நீதி, நேர்மை, நியாயத்துக்காகவும் போராடிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு வீர பெண்மணிக்கு கிடைத்திருக்கும் பரிசை பாருங்கள். இவர் என்ன குற்றம் செய்தார்? கொடூரமான இந்த தண்டனை இவருக்கு எதற்காக? I don't understand. எப்படி, என்னாச்சு? யாராவது சொல்லுங்க. அபி, என்னாச்சு? அபி, வாட்ஸ் ஆல் திஸ்? என்ன நடக்குதுங்க? லாரி ஆக்சிடென்ட் யதார்த்தமா நடந்ததுன்னு சொல்லி கேஸ மூடி மறைக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி. பட் why? யார் செஞ்சாங்க? எதுக்காக இது பண்ணணும்? எதுக்காக பண்ணுவாங்க? ஏன்னா ஆனந்தி நேர்மையானவ, துணிச்சலானவ, உண்மையை மட்டும் பேசுறவ, யாருக்கும் பயப்படாத, எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு நல்ல ஜர்னலிஸ்ட். அவளுக்கு இந்த சொசைட்டி பாராட்டு, அங்கீகாரம் எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உயிரோட விடலாம்ல. No, I don't think I understand. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன நடந்ததுன்னு நீங்க கேக்குறீங்களா? நடந்தது ஒரு அநியாயம், ஒரு கொடுமை. உண்மையை சொன்னதுக்காக பாவம் ஆனந்தியை தண்டிச்சிட்டாங்க. யார் தெரியுமா? பாவம் ஆனந்தி இந்த கதிக்கு ஆளானதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? மேனகா. ஆமா, உங்க பாஸ் மேனகா. ஹைடெக் தொழிலதிபர், இன்டர்நேஷனல் பிசினஸ் லேடின்னு நீங்க தலையில வச்சுக்கிட்டு ஆடுறீங்கல்ல, அந்த பொம்பளை தான் இந்த வெறி ஆட்டம் ஆடி இருக்கா. அபி, are you sure? எஸ், ஐ அம் ஷூர். நான் சொல்றது உண்மை, சத்தியமான உண்மை. ஆனந்தி இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அந்த மேனகா தான். அவளும் அவளோட கூட்டாளிகளும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணிருக்காங்க.